ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்பொழுது செவ்வாய் ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாருங்க. மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருகிறார். கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். அது எந்த கிழமை எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில தாங்க செவ்வாய் பெயர்ச்சி ஆகுது. அதாவது 45 நாட்கள் ஒரு ராசியில் அமர்ந்திருப்பார். ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகுங்க செவ்வாய். செவ்வாய் கிரகமானது 45 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இப்போ மேஷ ராசிக்கு இருந்து அடுத்தது ரிஷப ராசிக்கு போயிட்டாலும் திருப்பி மேஷ ராசிக்கு வர்றது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22 மாதங்களுக்கு ஒரு முறை தாங்க சுழற்சி. அவருக்கு 22 மாதத்துக்கு ஒரு முறை தான். இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரணும்னா 22 மாதங்கள் ஆகும். அதாவது ஒரு சுழற்சி என்பது செவ்வாயை பொறுத்த மட்டில் 22 மாதங்கள். இப்பொழுது மேச ராசிக்கு எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதற்கான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசிக்கு செவ்வாயானது 3ஆம் இடத்தில் வக்கரத்தில் அமர்ந்திருக்காருங்க. இது சிறப்பான பலன்களை தருதுங்க. செவ்வாய் கிரகம் ஒருவருக்கு நல்ல இடத்தில் அமரும் பொழுது அவர்கள் சொத்து சேரும், நீர் நிலம் அத்தனையும் சேரும்னு சொல்லுவாங்க. அதே போல் உடல் ஆரோக்கியமும் ஏற்படும். இப்போ மேஷராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல வக்கரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு பூர்வ சொத்துக்கள் வரக்கூடியதாக இருக்குது. நிலப்பிரச்சனைகள் தீரும். ஏற்கனவே நிலம் வாங்குறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை இருக்கக்கூடிய நிலத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய செவ்வாய் சரி பண்ணிடுவார். வக்கரத்தில் இருக்கிறதுனால சரி ஆகிடும். குடும்பத்திலும் சொத்துக்கள் சேரும். குடும்ப சொத்து ஏற்கனவே பிரித்து கொடுக்காம இருக்கிறாங்கன்னா இப்பொழுது அதை முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சொத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 45 நாட்களும் உங்கள் 3ஆவது இடத்தில் உங்கள் ராசிக்கு இருக்கும் பொழுது சிறப்பு பலன்களையே தரதுனால ஏற்கனவே ஏதாவது சொத்து வாங்குறவங்களா இருந்தால் வாங்கிக்கலாம். அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இது சிறப்பாக இருக்குதுங்க. இப்பொழுது நீங்கள் ஏதாவது யார்கிட்டையாவது அப்ரோச் பண்ணணுன்னா இப்போ போய் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்க இடத்த வாங்குவாங்க, இல்லை விற்க வருவாங்க. இதனால் உங்களுக்கு பணம் சேரும். இதனால் செவ்வாய் இந்த வாட்டி மேஷத்துக்கு சிறப்பான பலன்களையே கொடுத்துட்ருக்கார். நல்ல ஒரு இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அம்சமானதாக இருக்குது. மேஷ ராசிக்காரர்கள் முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. முருகர் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் இன்னும் கூடுதல் பலனை உங்களுக்கு அளிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செவ்வாய் இருக்கிற வரைக்கும் இல்லை, எப்பயுமே மேஷராசிக்காரர்கள் முருகர் வழிபாடு தான் சிறந்தது. இப்போ இன்னமும் நீங்கள் சிறப்பாக தினம்தோறும் கூட முடிஞ்சால் வழிபாடு செய்யுங்க. டெய்லி உங்களுக்கு நற்பலனை கிடைச்சிட்ருக்கும். அதனால் இந்த 45 நாட்கள் முருகரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவரை விடவே விடாதீங்க. அதே போல் அவருக்கு செவ்வரளி மாலை சாத்தலாம். சாம்பார் சாதம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ரத்தம் இவ்வளோ நாள் கம்மியாக இருந்துச்சு, ரத்த சோகை ஏற்பட்டிருக்கு, அதனால் வேறு பிரச்சனைகள் உடம்பில் இருந்தாலுமே இப்போ ஜனவரி 21க்கு பிறகு இரத்த விருத்தி ஆகிடும். அதற்கான மருந்துகள், அதற்கான காய்கறிகள், அதற்கான பழங்களை மட்டும் சாப்பிட்டா போதுங்க. உடம்பு போல் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடுவீங்க. சக்தி வந்துடும் உங்களுக்கு. இரத்த உற்பத்தி ஆனாலே போதும், மற்ற பிரச்சனைகள் தீர்ந்துடும். முகப்பொலிவு ஏற்படும், அழகு ஏற்படும், வசீகரம் ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ முருகரை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு முருகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். வாரத்தில் செவ்வாய்க்கிழமை சாம்பார் சாதம், அதாவது துவரம் பருப்பால் செய்யக்கூடிய சாம்பார் சாதத்தை பிரசாதமாக நீங்கள் விநியோகம் பண்ணுங்கள். உங்களுக்கு நற்பலனையே அவர் தராருங்க. செவ்வாய்க்கிழமையிலேயே செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறது இன்னும் சிறப்பு தாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை அன்ற பெயர்ச்சி ஆகிற தினத்தன்று முருகர் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் இல்லையா நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. சிறப்பு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எது எடுத்தாலும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான பலனையே அவர் கொடுத்துட்ருக்காரு. இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறமையும் உங்கள் வசியமாக இருக்குதுங்க.
உங்களோட சரியான முயற்சியை நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கானது சரியாக உங்களுக்கு கிடைக்கும். எந்தவித முயற்சியும் பண்ணாமல் அதுவே தேடி வரும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல சிறப்பு பலன் எதுவும் கிடைக்காது. நீங்கள் கோவிலுக்கும் போங்க, உங்களோட வழிமுறைகளையும் செய்யுங்க. அதே போல் என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அத்தனையும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். எந்த விதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு பலன் நிச்சயமாக உங்கள் தேடி வரும். ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லா வளங்களும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.